ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து லேர்ன் இட் இன் 10 அப்படிங்கிற ஒரு சூப்பர் கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபைனான்ஸோட நிறையா டாபிக்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ எல்லாமே 1 hour 1.5 hours போச்சா. எல்லா கஸ்டமரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு, அஃப்கோர்ஸ் அவ்வளோ பெருசால நம்ம சேனல், பட் ஆனால் தெரிஞ்சவங்க எல்லாம் கழுவி கழுவி திட்டினாங்க. இவ்வளோ பெருசாக வச்சா யாராலையும் கேட்க முடியாதுங்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம என்ன சொல்லணும், நம்ம என்ன பண்ணணும், டாபிக் கற்றுக் கொடுக்கணும், அவ்வளோதானே. ஸோ தட் இஸ் வை ஐ தாட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் திஸ் கான்செப்ட், லேர்ன் இட் இன் 10. ஸோ 10 நிமிஷத்தில் ஒரு நாள் இல்லை முடிஞ்சளவு 2 நாளில் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு புது கான்செப்ட், ஃபைனான்ஸ் கான்செப்டை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு நான் இப்போ வந்திருக்கேன். ஓகே, எக்ஸலண்ட். ஸோ நம்ம இன்னைக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் அவர் அல்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா. என்னது இது? கை பாய், நோ யுவர் எக்ஸிட் பிஃபோர் யூ என்டர். ஓகே, இதை மாத்திரம் எப்போதும் மறக்காதீங்க. பட் லெட் அஸ் ப்ரொசீட் வித் அ சப்ஜெக்ட். ஏன்னா 10 நிமிஷத்துக்குள்ள நான் இதை முடிச்சாகணும். ஓகே, எக்ஸலண்ட். கம் ஆன், லெட்ஸ் கோ. மார்க்கெட் மூவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் காசஸ் த ப்ரைஸ் டு சேஞ்ச்? விலை, ஒரு விலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லா ஐட்டமுக்கும் விலை. அது எதனால மேலே போகும் இல்லை கீழே விழும்? என்றைக்கே அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை? எஸ்? நோ? பதில் தெரியாதா? நோ ப்ராப்ளம், வாங்க பார்க்கலாம். ஒரு ப்ரைஸுங்கிறது வந்து இந்த 2 விஷயத்தான், சப்ளை அண்ட் டிமாண்ட். இந்த 2 விஷயமும் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல் ஃபார் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த பொருளோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கோ இல்லை கீழே வர்றதுக்கோ ரொம்ப முக்கியம். ஓகே, பட் த்ரூ அவுட் திஸ் நம்ம இந்த பேச போகிற ஒரு 10 நிமிஷம் டாப்பிக்கில் நண்பர்களே, கைண்ட்லி நோட், நான் எப்போல்லாம் டிமாண்ட் இல்லை சப்ளை பற்றி பேசினாலும் ஐ எம் ரெஃபரிங் டு ப்ரைஸ், விலையை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் see quickly. டெஃபினிஷன் என்ன? Demand is the amount of a product or service people are willing and able to buy at different prices. Let's break it down and see how it works. Okay, so simple sir or madam, ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆக 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 ப்ரைஸ் கூட கூடும். ஸோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆல்சோ கோஸ் அப், மேலே போகும். அதே ப்ரைஸு வென் இட் பீக்ஸ் அப், அதாவது ஒரு சர்டன் லெவலுக்கு அப்புறம் மேலே போச்சுன்னா டிமாண்ட் கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞாபகம் இருக்கா, நம்ம 10 ரூபா டொமேட்டோ, 10 ரூபி டொமேட்டோ, என்ன ஒரு வேல்யூ, எந்த ஒரு ஐட்டம் வாங்கினாலும் அதுக்கு ரீசனபிளாக நம்ம ஒரு ப்ரைஸை சொன்னால் எல்லாரும் வாங்குவாங்க. அதே இது அளவுக்கு மீறி நம்ம சார்ஜ் பண்ணோம்னா டிமாண்ட் கம்மியாகும். டிமாண்ட் கம்மியான என்ன ஆகும்? ப்ரைஸ் ஆல்சோ ஃபால்ஸ். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, ஸோ த மோர் அஃபோர்டபுள் அ ப்ராடக்ட் இஸ், த மோர் பீப்புள் ஆர் willing டு பை இட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாங்க முடியுமோ ஒரு ப்ராடக்டை, அதாவது ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இருந்ததுன்னா எல்லாரும் அந்த ப்ராடக்டை வாங்க வருவாங்க. அதே இது ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னா, இதோ இந்த ப்ரைஸ் சொன்னேன் இல்லை, இந்த ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்க வரலன்னா என்ன ஆகும்? டிமாண்டு கம்மியாகும். டிமாண்டு கம்மியாச்சுன்னா ப்ரைஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஓகே, அதே இது உல்டா. On the flip side, when the price rises, demand tends to go down. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதே கான்செப்ட் தான். So this relationship between price and quantity demanded is known as law of demand. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலே ஒரு கான்செப்ட், இது பேர் தான் law of demandனு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிம்பிள் தான். நம்மளுக்கு தேவையான ஒரு ஐட்டம் வந்துட்டுனா, ஒரு ப்ரைஸ் நல்ல அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் வந்து வாங்குவோம். வாங்கினா என்ன ஆகும்? ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும். அதே தேவையில்லைன்னு வந்ததுன்னா ப்ரைஸ் கம்மியாகும். அவ்வளோதான். ஓகே, எக்ஸலண்ட். அடுத்தது வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள், அதாவது நம்ம நிஜ வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நம்ம சம்மர் காலத்தில், வெயில் காலத்தில் ரொம்ப சூடாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு தோணும், எல்லாருக்கும் தோணும் இல்லையா? அந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்? ஸோ பாருங்கள், டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகும். Okay, so when demand increases, price also increases.
அதே மாதிரி குளிர்காலத்தில் யாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறது இல்லை, கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகும்? ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னா டிமாண்ட் கம்மியாகும். டிமாண்ட் கம்மியாக ஆக ஆக என்ன ஆகும்? ப்ரைஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஸ்டாக் வாங்குங்க, கோல்டு வாங்குங்க, ரியல் எஸ்டேட் வாங்குங்க, எந்த ஒரு அசட் கிளாஸ் வாங்குறதா இருந்தாலும் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல். ஓகே, ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிமாண்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி. வாங்க அடுத்து என்ன அடுத்து பார்க்கலாம். ஸோ எப்பெல்லாம் யாராவது டிமாண்டை பற்றி பேசினா இந்த ஒரு சார்ட்டை பற்றி, இந்த சார்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, ஸோ டிமாண்ட் எப்பெல்லாம் மேலே போகிறதோ, இது இங்கே பாருங்கள், உங்கள் ஸ்டாக்கு, கோல்டு, கமாடிட்டி, ரியல் எஸ்டேட், எந்த ஒரு அசட் கிளாஸ் இருந்தாலும் ப்ரைஸும் மேலே போகும். அதே ஒரு அளவுக்கு மேலே டிமாண்ட், அந்த ப்ரைஸ் ஜாஸ்தியாக போச்சுன்னா, அளவுக்கு மீறி யாராவது சார்ஜ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? டிமாண்டும் கம்மியாகும், ப்ரைஸும் கம்மியாகும். ஓகே, ஸோ எப்பெல்லாம் யாராவது டிமாண்டை பற்றி பேசினாங்கன்னா இந்த சார்ட் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, எக்ஸலண்ட். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இல்லை கோல்டு இல்லை கமாடிட்டி எந்த ஒரு விதமான ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சா கூட நிறையா விஷயம், நிறையா வேர்ட்ஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னது? டிமாண்ட், பையிங், அப் ட்ரெண்ட், லாங், புல்லிஷ். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, பாஸ் நான் மார்க்கெட்டில் ரொம்ப புல்லிஷாக இருக்கேன், இல்லை மார்க்கெட்டில் நான் லாங்காக இருக்கேன், இல்லை மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, இல்லை மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பையிங் இருக்குது. பையிங்னா என்ன? நிறைய பேர் வாங்குறாங்க. ஆர் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே ப்ரைஸ் மேலே போகணும், அதோட விலை இருக்கு இல்லையா, விலை மேலே போகணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த எல்லா வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம், ப்ரைஸ் ஷுட் கோ அப். ப்ரைஸ், அந்த விலை இருக்கு இல்லையா, அந்த ஐட்டமோட விலை அது மேலே போனால் தான் இவ எல்லாருக்குமே பெனிஃபிட். ஸோ நீங்கள் இந்த எந்த வார்த்தை கேட்டாலும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன? ப்ரைஸ் மேலே போகணும் தான். ஓகே, எக்ஸலண்ட். வாங்க அடுத்து என்ன பார்க்கலாம். So to summarize, demand is all about how much a product consumers are willing to buy at different prices. By understanding demand, you can better navigate the market and make informed choices. So நான் சொன்ன மாதிரி டிமாண்ட் மேலே போச்சுன்னா ப்ரைஸும் மேலே போகும். ஓகே, அதே மாதிரி டிமாண்டு கீழே வந்ததுன்னா ப்ரைஸும் கீழே வரும். ஓகே, ஸோ இதோட நம்ம இன்னைக்கு டிமாண்டுங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சுண்டாச்சுன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு சீக்கிரம் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அது மாத்திரம் இல்லை, கூடிய சீக்கிரமே சப்ளை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, டிமாண்டை பார்த்தோம், அடுத்த சப்ளை, இந்த டாப்பிக்கோட உங்களை கூடிய சீக்கிரம் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் நம்ம நண்பர்களே. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ நம்ம பேசின டிமாண்டை பற்றி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சீக்கிரம் நான் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸலண்ட். அது மட்டும் இல்லை, இந்த சேனலுக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வாட்டி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து அது சேரும். ஓகே, ஸோ ஹேவிங் செட் தட், என்னைக்கு இருந்தாலும் நம்ம இந்த கை பை, அதாவது நம்மளோட அல்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை மறக்காதீங்க. பிகாஸ் நோ யுவர் எக்ஸிட் பிஃபோர் வி என்டர். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லை, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை முடிஞ்சளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப லாங்காக இருந்தது. அதனால தான் லேர்ன் இட் இன் 10ங்கிற ஒரு கான்செப்டை நான் கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்சளவு ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி நான் புது வீடியோ போட போகிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கோஆப்ரேஷன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், வாழ்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.